எல்லாருக்கும் வணக்கம். கவனிங்க, ஆசீர்வாதம் பெறுவது அதன் காரணமும். யார் யார் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதன் காரணமும் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆசீர்வாதம் பெறுவது என்பது ஒருவர் காலில் சென்று விழும்பொழுது விழுபவரின் கர்ம வினையில் ஒரு பகுதி ஆசீர்வாதம் செய்பவரிடம் சென்று சேருமாம். நம் முன்னோர்களின் கருத்து. மேலும் காலங்காலமாக நம்மளும் பின்பற்றி தான் வருகிறோம். ஆசீர்வாதம் செய்பவர் இறையருள் துணை கொண்டு கர்ம வினைகளை கழிக்க தெரிந்தவராக இருந்தால் தப்பிப்பார். அதை தவிர்த்து எல்லோரும் தம் காலில் விழ வேண்டும் என்ற ஆணவ மயக்கத்தில் இருந்தால் வினைகளை சேர்த்து நிச்சயம் துன்பப்படுவார். தொப்புள் கொடி உறவாகிய தாய், தந்தை இவர்களின் காலில் மற்றும் கோவிலில் கொடிமரத்திற்கு கீழ் விழுந்து வணங்குவது மட்டுமே சிறப்பு. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.